பார்லிமெண்ட்ல இரு அவைகள்லயும் ஒரு மசோதா அறிமுகப்படுத்துவதன் மூலமா லா மேக்கிங் ப்ராசஸ் தொடங்குது. யாரால பில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னா, ஒரு பில்ல மினிஸ்டர் அல்லது மெம்பர்ஸ் அதர் தேன் மினிஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் செய்ய முடியும். மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் செய்யற பில் கவர்மெண்ட் பில்னோ, மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் செய்யற பில்ல பிரைவேட் பில்னு சொல்லுவாங்க. சில மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் பேர் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஸ் இருக்கு, ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், ஹோம் அஃபேர்ஸ், எஜுகேஷன், லா அண்ட் ஜஸ்டிஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மைன்ஸ், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், பர்சனல், பப்ளிக் கிரிவரன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ். இந்த மினிஸ்ட்ரியில 2024ல பாஸ் செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆக்ட். இதுல என்ன வேணா, எனி எக்ஸாம் கண்டக்ட் பை யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் பர்சனல், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபைடு, அதில் நடக்கிற மால் ஃபங்க்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட். லோக்சபால பில்ல முதல்ல இன்ட்ரடியூஸ் செய்வாங்க. இதுல 3 ரீடிங்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றது, செகண்ட் ரீடிங்ல டிஸ்கஷன் ஆன் பிரின்சிபல்ஸ் இருக்கும், தேர்ட் ரீடிங்ல பாத்தீங்கன்னா இத பாஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங்ல பில்ல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக மோஷன் ஃபார் லீவ் கேட்பாங்க. அதை கிராண்ட் பண்ணதும் அது பத்தின விளக்கத்தை செகண்ட் ஸ்டேஜ்ல கொடுப்பாங்க. அப்படி இல்ல ராஜ்யசபால இருந்து திருத்தப்பட்ட ஒரு பில் வந்திருந்தாலும் அத லோக்சபால பாஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ரீடிங்ல 2 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பில்லோட பிரின்சிபல்ஸும் அதோட ப்ரொவிஷன்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது எப்பன்னா அந்த பில்ல கன்சிடர் பண்ணலான்னு இருக்கிறப்ப, இல்லனா பில் செலக்டட் கமிட்டி ரெஃபர் பண்ணாங்கன்னா, ஆர் ஜாயிண்ட் கமிட்டி ஆஃப்க்கு ரெஃபர் பண்ணனா, அல்லது ஒப்பீனியன்ஸ்க்காக சர்க்குலேட் பண்ணும்போது. செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ராஜ்யசபால பாஸ் ஆன பில்ல லோக்சபாக்கு வந்து அது செக்ரட்டரி ஜெனரல் லோக்சபா டேபிள்ல வைப்பாங்க. இந்த நிலையில எப்ப செகண்ட் ரீடிங் நடக்கும்னா, ராஜ்யசபால பாஸ் பண்ணதுன்னு கன்சிடர் பண்றாங்களோ, அல்லது செலக்டட் கமிட்டி ரெஃபர் பண்ணிருந்தா, அல்லது ஜாயிண்ட் கமிட்டிக்கு ஆல்ரெடி ரெஃபர் பண்ணாத சமயத்துல இந்த செகண்ட் ஸ்டேஜ் நடக்கும். இதுல ஸ்டாண்டிங் கமிட்டின்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும். மொத்தம் 17 டிபார்ட்மெண்ட்லி ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி இருந்தது. இப்ப 24 அதிகரிச்சிருக்கு. 8 கமிட்டி ராஜ்யசபா சேர்மேன் கீழையும் 16 கமிட்டி லோக்சபா ஸ்பீக்கர் கீழையும் இருக்கு. கமிட்டிஸனுடைய முக்கிய வேலை, எந்த ஹவுஸ் இவங்களுக்கு பில் ரெஃபர் பண்ணிருந்த அதுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ண, ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட் படி ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்தா அதை ஏத்துக்கிட்டு கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லனா ரிப்போர்ட்ல வித்ட்ரா பண்ணணும்னு இருந்ததுன்னா பில்ல வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் நியூ பில்ல இதுல ஒரு பில் மட்டும் ராஜ்யசபால கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது என்னன்னா மணி பில். மணி பில் மட்டும் ராஜ்யசபால இன்ட்ரடியூஸ் செய்ய மாட்டாங்க. மணி பில் பிரசிடென்டோட முன் அறிவிப்பின் பெயர்ல மட்டும்தான் லோக்சபால இன்ட்ரடியூஸ் செய்வாங்க. பாஸ் செய்யப்பட்ட பில்ல ராஜ்யசபாக்கு சென்ட் பண்ணுவாங்க. அத 14 நாள்ல ரிட்டர்ன் செய்யும். ராஜ்யசபால இருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருந்தாலும் இல்லனாலும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் லோக்சபானுடைய விருப்பம். 14 நாள்ல பில் ரிட்டர்ன் ஆகலனா 2 ஹவுசஸும் அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பில் பாஸ் பண்ணிடுவாங்க. இதுல ஜாயிண்ட் சிட்டிங்ன்றது எப்ப நடக்கும்னா, ஒரு ஹவுஸ்ல பாஸ் ஆகி அதர் ஹவுஸ்ல ரிஜெக்ட் பண்ணிருந்தாலோ, இல்ல பில் அமெண்ட்மெண்ட்ஸ 2 ஹவுசஸ்லயும் ஒத்துக்கலனாலோ, அல்லது டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் த பில்ல இருந்து 6 months ஆகிருந்து இன்னும் அதுக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு போகலனா, பிரசிடென்ட் போத் ஹவுசஸ்க்கும் ஜாயிண்ட் சிட்டிங்க்கு சம்மன் அனுப்புவாரு. இது வரைக்கும் 3 அக்கேஷன்ஸ்ல தான் இந்த மாதிரி ஜாயிண்ட் சிட்டிங் நடந்து அதன் மூலமா பில்ஸ் பாஸ் ஆகி இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ரீடிங்க்கு போகும். இங்க டிஸ்கஷன் ஆன் த மோஷன் சொல்லுவாங்க. அதாவது அமெண்டட் பில்ல பாஸ் பண்ற லோக்சபால ஓட்டிங் நடந்து மெஜாரிட்டி என்ன ரிசல்ட் வருதோ அதை ஏத்துக்குவாங்க. இந்த பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து ராஜ்யசபாலையும் இதே மாதிரி 3 ரீடிங்ஸ் ப்ரொசீஜர் ரிப்பீட் ஆகும். ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணா அது அடுத்து பாஸ் ஆயிடும். அப்படி இல்ல அவங்க ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா அது மறுபடியும் லோக்சபாக்கு போய் அவங்களுடைய ஒப்புதல் மறுபடியும் வாங்கிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் அசன்ட் டு. கடைசியா 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பில் பாஸ் செஞ்சதும் பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க அவருடைய ஒப்புதலுக்காக. பிரசிடென்ட் பில்ல ஒன்னா ஒத்துக்கலாம் அல்லது பில்ல நிறுத்தி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பில்ல ரீகன்சிடர் பண்றதோ அல்லது ஒரு அமெண்ட்மெண்ட்ஸோ ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பில்ல ரிட்டர்னும் பண்ண முடியும்.
அதே ஒரு மணி பில்லா இருந்தா பிரசிடென்ட் அதுக்கு ஒப்புதல் வழங்குறது அல்லது நிறுத்தி வைக்கலாம். ஆனா மணி பில்ல ரீகன்சிடர் செய்ய முடியாது. பார்லிமெண்ட் ஃபுல் இயரும் ஃபங்க்ஷன் ஆகாது. அது 3 செஷனா நடக்கும். முதல்ல பட்ஜெட் செஷன் ஜனவரி கடைசியில தொடங்கி மே மாசம் வரை நடக்கும். இரண்டாவதா மான்சூன் சீசன் ஜூலை டு ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். மூணாவதா வின்டர் சீசன் நவம்பர் டு டிசம்பர் நடக்கும். இந்த சீசன்ஸ்ல தேவைக்கேற்ப ரெடியூஸ் ஆர் எக்ஸ்டெண்ட். இதுல பொதுவான ரூல் என்னன்னா 2 சீசனுக்கு நடுவுல 6 மாசத்துக்கு மேல கேப் இருக்கக்கூடாது. நம்ம நாட்டுல பாஸ் செய்யப்பட்ட லாஸ் லெஜிஸ்லேட்டிவ் முறைப்படி இந்த செஷன்ஸ்ல தான் நடக்கும். சோ பார்லிமெண்ட்ல செஷன் இல்லாதப்ப அதை ரீசஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. ரீசஸ் டைம்ல லா பாஸ் பண்ண எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு பவர் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு பார்லிமெண்ட்ல மேக் பண்ண லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண பவர் இருக்கு. அதே சமயம் ரீசஸ் டைம்ல பாஸ் பண்றதுக்கும் அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ்ஸ்னால பாஸ் செய்யப்படுற லாக்கு வேலிடிட்டி 6 months plus 6 weeks தான் இருக்குங்க. 6 months எதுக்குன்னா 2 செஷனுக்கு நடுவுல இருக்க டைம் மேக்ஸிமம் 6 months. ஸோ நெக்ஸ்ட் சீசனுக்கு அப்போ ஆர்டினன்ஸ் பார்லிமெண்ட்ல செகண்ட் ஹவுஸ் 2 ஹவுஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணி ஓட் மூலமா டிசைட் பண்ணுவாங்க. 6 weeksக்குள்ள ஆர்டினன்ஸ் பாஸ் செய்யப்பட்டா அது ஆக்டா மாறும். அதே சமயம் 6 weeksல இல்லைன்னா அந்த பில்லை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ரீசஸ் டைம்ல எக்ஸிகியூட்டிவ்ஸால கொண்டு வரப்படுற பில்லுக்கு ஆர்டினன்ஸ் பில்லுன்னு சொல்லுவாங்க. மேலும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் பீப்புள் ஓட் பண்ணி பாஸ் பண்ண அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தனது ஒப்புதலை அளிக்க கடமைப்பட்டிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டா பாஸ் ஆன 3 ஆக்ட் லோக்சபால அமித்ஷாவால பில் அனௌன்ஸ் செய்யப்பட்டது. அது பேனல் மெம்பர்ஸ் சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த பில்லை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் அமெண்ட் செய்யப்பட்ட அதாவது திருத்தம் செய்யப்பட்ட பில்ல அடுத்த செஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அத லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட்ட ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சாங்க. அது இப்ப ஆக்டா பாஸ் ஆயிருக்கு. இந்த ஆக்ட் எப்ப நடைமுறைக்கு வரும்ன்ற தேதியை கசட்ல அறிவிச்சாங்க. அதே போலதான் எந்த ஒரு லாவும் எப்பல நடைமுறைக்கு வரும்ன்றதையும் குறிப்பிடுவாங்க. இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். டிராஃப்ட் ஆர் பாலிசியில ஸ்டார்ட் ஆகி அது பில் அப்புறம் ஆக்டுக்கு மாறும். தேசத்தின் நலனுக்காக பணியாற்றுவது குடியரசுத் தலைவர் மற்றும் இரு அவைகளான ராஜ்யசபா மற்றும் மக்களவை உறுப்பினர்களின் கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.